சட்டம் யாருக்கும் மேலல்ல, காவல்துறைக்கும் கூட. சென்னை தி. நகர் பகுதியில் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் ஒரு ஆட்டோ டிரைவரை 2 காவல்துறை அதிகாரிகள் குடிபோதையில் தகாத வார்த்தைகளில் பேசி தாக்கியதோடு அவரை ஆடைகளை கழற்ற வற்புறுத்தி அவமதித்துள்ளனர். அதை தட்டி கேட்ட அவரது பெண் பிள்ளையையும் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். பொருந்தும் சட்ட பிரிவுகள் 1 தாக்குதல் மற்றும் காயப்படுத்தல் ஐபிசி செக்ஷன் 323, உடல் காயம் ஏற்படுத்துதல் ஐபிசி செக்ஷன் 325, தீவிர காயம் அதிக காயம் இருந்தால் தண்டனை சிறை, அதனுடன் அபராதம். 2 ஆண் மீது அவமதிப்பு, மனித மரியாதை மீறல் ஐபிசி செக்ஷன் 355, அவமதிப்பதற்காக தாக்குதல் ஐபிசி செக்ஷன் 504, தூண்டுதல் அவமதிப்பு, தண்டனை சிறை அல்லது அபராதம். 3 அசிங்கமான வார்த்தைகள் ஐபிசி செக்ஷன் 294B, பொது இடத்தில் தகாத வார்த்தைகள், தண்டனை அபராதம் சிறை. 4 அரசு அதிகார துஷ்பிரயோகம் ஐபிசி செக்ஷன் 166, சட்டத்தை மீறி செயல்படும் அரசு ஊழியர், தண்டனை சிறை. 5 மிரட்டல் ஐபிசி செக்ஷன் 506, குற்றவியல் மிரட்டல், தண்டனை சிறை. 6 பெண் குழந்தை மீது தாக்குதல் ஐபிசி செக்ஷன் 323 மற்றும் 325, காயப்படுத்தல், தண்டனை சிறை, கூடிய அபராதம். குழந்தையின் வயதை பொறுத்து கடுமையான சட்டங்களும் பொருந்தலாம். அரசியலமைப்பு உரிமை மீறல் ஆர்டிகல் 21, உயிர் மற்றும் தனிமை உரிமை. இந்த சம்பவம் நேரடியாக அடிப்படை உரிமையை மீறுகிறது. கூடுதல் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் புகார். ஹைகோர்ட் ஆர்டிகல் 226 மூலம் நஷ்டஈடு கோரலாம். வழக்கறிஞர் கூறுவது, ஒரு நபரை ஆடைகளை கழற்ற வற்புறுத்துவது என்பது கடுமையான மனித மரியாதை மீறல். காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் இது ஒரு குற்றம் தான். பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக பதிவு செய்து மருத்துவ ஆதாரம் மற்றும் சாட்சி உறுதிப்படுத்த வேண்டும்.